லிசன், ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ. உன்னால பண்ண, ஆனா உண்மை பேச எப்ப கத்துக்க போறேன்? டிஸ்கஸ்டிங். இல்லம்மா, அத ஷாலினி இருக்காளே, அவளே இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டா. என் கை கால பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. யார்கிட்டயாவது சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நோ அத்தை, ப்ளீஸ் டோன்ட் டெல் திஸ் டு எனிபடிஸ். அத்தை புரிஞ்சுக்கோங்க, இப்பதான் ஸ்லோவா நம்ம லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருக்கு. உங்க பேரன் தேவா அவ்வளோ பெரிய வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல நாம இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லிட்டோம்னா அப்புறம் இந்த பிரேக்கிங் நியூஸ் முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க காதுல தான் போய் விடும். அதுக்கப்புறம் அத்தை எல்லாருக்கும் தேவாவும் ஷாலினியும் அக்கா தம்பின்னு தெரிஞ்சிடும். அப்புறம் தேவாவ கொலகாரியோட தம்பின்னு சொல்லிடுவாங்க. அத்தை யூ ஒன்லி டெல்ஸ் மீ. அதுக்கப்புறம் யாராவது நம்ம வீட்ல பொண்ணு கொடுப்பாங்களா? பொடி பைத்தியக்காரி, அவளே அவங்க வீட்டுலதான் தங்கி இருக்கா. அப்ப அவங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டாளா? அத்த அவ சொல்றவளா இருந்தா இந்நேரத்துக்கு எல்லாத்தையுமே சொல்லிருப்பாளே. அது மட்டும் இல்லாம அவளே தானே அவளோட பேரை நந்திதான்னு மாத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ பாலகிருஷ்ணனோட பொண்ணுங்கிற விஷயத்த யாருக்கும் தெரியப்படுத்த அவளே விரும்பல. ஏன்னா அவ ஒரு கொலை